இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இளையோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து அது நமக்கு கொடையாக தந்திருக்கின்றார். அன்பு தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்ற நீர், தகப்பனாக இருந்து எங்களை வழி நடத்துகின்ற நீர், எங்களுக்கு தேவையானதை அன்றாடம் தந்து கொண்டிருக்கின்ற நீர், நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் தூய ஆவியின் அருள் குறையாமல் எங்களுக்கு தாரும். எங்களுடைய பாதையிலே வெளிச்சத்தை தாரும். நல்லவற்றையை பார்ப்பதற்கும் நல்லவற்றையே சிந்திப்பதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய அருளை தந்து எங்களை வழி நடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27, 28 இறைவார்த்தைகள். இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன் என்று ஒரே ஒரு நோக்கத்துக்காக அன்னா கடவுளிடம் ஜெபித்தார். அது யாரென்றால், மிகவும் பிரபலமான மக்களால் போற்றப்பட்ட பெரிய இறைவாக்கினரான சாமுவேல் என்ற பையன்தான் அவர். அந்த ஒரே நோக்கத்துக்காக கடவுளிடம் வேண்டி, அந்த குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக செய்த ஜெபம் வீண் போகவில்லை. அந்த நோக்கத்தை கடவுள் நிறைவேற்றினார். இன்று நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த நோக்கம் நிறைவேறாமல் ஜெபம் திரும்ப வருவதில்லை. எந்த நோக்கத்திற்காக அந்த ஜெபம் செய்யப்பட்டதோ, அந்த வேண்டுதல் செய்யப்பட்டதோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் அந்த ஜெபம் திரும்ப வருவதில்லை. தமது ஜெபத்தின் நோக்கம் நிறைவேறியதன் நன்றி கடனாக அன்னா கடவுளுக்கு தன்னுடைய குழந்தையை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றார். சகோதரமே, எல்லா நாட்களிலும் நீங்கள் இறைவார்த்தையை கேட்கும்போது உங்கள் குழந்தைகளை கடவுளிடம் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்கள் தலைமுறையை கடவுளிடம் ஒப்பு கொடுங்கள். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்த அந்த அன்னாவை போல நம்முடைய ஜெபமும் இருக்கட்டும், நம்முடைய வேண்டுதலும் இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற வேண்டுதல், கண்ணீரோடு கவலையோடு முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய சந்நிதியிலே வைக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களும் அவர் நிறைவேற்றி தருவார். ஏனென்றால் அன்னாவின் கண்ணீரை கண்ட கடவுள் இன்று நமது கண்ணீரையும் காண்பார். அன்னாவின் ஜெபத்தை கேட்ட கடவுள் இன்று நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். அன்னாவுக்கு இருந்த வேதனையை தணித்த கடவுள் இன்று நம்முடைய வேதனையையும் தணிப்பார். நம்புவோமா? அன்னாவோடு இருந்த கடவுள் இன்று நம்மோடும் இருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.